Welcome to Nakkshathra Academy. Previous video G major chord family என்னங்கறத நாம பார்த்தோம். இந்த வீடியோல G major scale எப்படி ப்ளே பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். G major scale one sharp scale னு சொல்வாங்க. ஏன்னா அதுல ஒரே ஒரு sharp note வரும், F sharp note. அதனால அது one sharp scale அப்படினு சொல்வாங்க. அந்த ஸ்கேலுக்குரிய நோட் என்னன்னங்கறத இப்ப நான் சொல்லிறேன். G, A, B, C, D, E, F sharp and then G. இவ்வளவுதான். இது ascending and descending order ப்ளே பண்ணீங்கன்னாக்கா G major scale வந்துரும். அதை எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். 5th fret 4th stringல third finger அப்ளை பண்ணீங்கன்னா that is G note. அடுத்தது third string second fretல first finger அப்ளை பண்ணீங்கன்னா A note. same stringல 4th fretல second finger அப்ளை பண்ணீங்கன்னாக்கா அது வந்து B note. அதே stringல 5th fretல third finger அப்ளை பண்ணீங்கன்னா அது C note. and then second string third fretல first finger அப்ளை பண்ணீங்கன்னா D note. same stringல 5th fretல third finger அப்ளை பண்ணீங்கன்னா E note. and then first stringல second fret அப்ளை பண்ணீங்கன்னா F sharp. அதே stringல third fretல second finger அப்ளை பண்ணீங்கன்னா G note. அவ்வளவுதான். இது ascending and descending order நீங்க வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ அதை எப்படி ப்ளே பண்றதுன்னு ஒரு முறை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். G, A, B, C, D, E, F sharp, G. இது ascending order. Then descending order. G, F sharp, E, B, C, D, A, G. அவ்வளவுதான். இப்போ இதை நீங்க ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு தடவை பல முறை கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த நோட் நம்ம வீடியோல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து வர வீடியோவில் G major ஸ்கேல்ல வரக்கூடிய ஒரு பாட்டு எப்படி வாசிக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். Until that, stay tuned. It's Atmaram. See you. Bye bye.